ஈவினிங் ஒரு 3:00 இல்லைனா 4:00 காணாவே வந்து அம்மாங்களுக்கு ஈவினிங் குழந்தைங்களுக்கு என்னடா ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றது ஒரு பெரிய தலைவலியாகவே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரி முட்டை இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஈஸியாக வந்து முட்டை பக்கோடா செஞ்சு கொடுங்க. அதுக்கு ஒரு 3 முட்டையை வந்து நல்லா வேக வச்சு அதோட மஞ்சள் கருவை தனியாக எடுத்துட்டு இந்த மாதிரி முட்டையை மட்டும் துருவி வந்து வச்சுக்கலாம். அது கூட வந்துட்டு 1.5 ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 1/2 ஸ்பூன் கிட்டே வந்து சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்படின்னா இஞ்சி பூண்டு தட்டி கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகாய் நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் கிட்ட இல்லை 1/4 ஸ்பூன் கிட்டே வந்து மஞ்சள்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கிட்டே வந்து தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக சால்ட்டு, அதாவது தேவையான சால்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட நீங்கள் வந்து கடலை மாவு ஆட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த முட்டை மிக்ஸை வந்து பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட முட்டை பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடும். உண்மையாகவே சிம்பிளான ரெசிபி தான், பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ eat well and stay healthy.